பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி கொட்டாங்குச்சிடி. என் புள்ள என் புள்ள என் புள்ள என் புள்ள என் புள்ள இது 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 என் தெரியாது. அப்படியா? அதுனா இதுனா அப்படின்னா எனக்கு நடிக்க தெரியாது. நான் கொட்டாங்குச்சிடி பல பலன்னு மினுக்கிற பவள கண்ணாடி. கஷ்டத்தையும் அவமானங்களையும் தாங்கி கொண்டு இவ்வளவு கமாண்ட்ஸையும் நான் படித்து கொண்டு நான் உயிரோட இருக்கேன்னா. அப்படியா? அது என்னது இது என்னது அப்படி நடிக்க தெரிஞ்சவங்க எல்லாம் நிறைய மேல போயிருக்காங்க. மேல போன யாராவது வணக்கம்டா மாப்பிள்ள கிணக்கம்டா மாப்பிள்ளன்னுகிட்டு என் பிள்ளைங்களுக்காக தாண்டா இருக்கேன். எடுபட்டவனுங்களா எடுபட்டவனுங்களா. எனக்கு என் பிள்ளைங்க இல்லைன்னா நான் இல்லையடா. பக்குவமா வந்து நில்லு மாமா முன்னாடி அழகே அழகே அப்படியே சொல்லுவேன். அதனாலதான் இன்ன வரைக்கும் நான் மேல போகாம இருக்கு. நானும் தெரியாத மாதிரி நடிக்க தெரியல. எனக்கு நடிக்க தெரியல. தெரியாத ஆணையட்டப்பையில நான் யாரை லவ் பண்ணானா என்னன்னா நான் எது ஓப்பனாவே பேசுவேன். ஏன்னா எதை பார்த்தாலும் நான் ஒரு தவறு நினைச்சேன்னா நான் யோசிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு படிக்க தெரியாதா. தங்கங்களா தங்கங்களா இது என் புள்ளடா இது என் புள்ளடா. கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு நான் சாகுறதுக்குள்ள ஏதாவது செட்டில் பண்ணி வச்சுன்னு என் பிள்ளைங்க. உன்னை மனைவியாக்கவா? அது நடக்காது. இன்ஸ்டாகிராம் பக்கம் வரனா என்னை தேடி 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 ஆளாளும் போய் வேலை பார்க்க போறேன். ஏதாச்சும் உள்ளூர்ல தான் வேலை தர மாட்டாங்க. ஏதாச்சும் வெளியூர்ல போய் ஏதாச்சும் ஒரு நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் பிள்ளைங்கள நான் என்னைக்கும் விட மாட்டேன்டா. நான் சின்ன வயசுல இருந்து பிச்சை எடுத்தேன். என்ன பிச்சை எடுத்து இந்த அளவுக்கு நான் வந்திருக்கிறேன்னு வச்சுக்கவே. ஏதாச்சும் ஒரு வாட்டர் சர்வீஸோ இல்லை ஹோட்டல் கடையிலையோ வேலை பார்க்கலாமான்னு ஆசை. வணக்கம்டா மாப்பிள்ள உனக்கு அவ்வளோதான் மரியாதை பார்த்துக்கோ. அந்த வாட்டர் சர்வீஸ் கொடுத்ததுலேருந்து எனக்கு மன கவலையாயிருச்சு. நாலு பேரு மத்தியில குங்குமம் வப்ப நெத்தியில நானே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதனால என் கஷ்டம்க்கு நஷ்டம் ஒரு துளி % கூட என் பிள்ளைங்க படக்கூடாது. அப்பா உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போச்சு. ஒரு நிமிஷம் மாத்திரை முடிக்கிறேன். மானங்கட்டு போயிடும். இல்லை கிழிச்சு தங்கு வேற எடுத்து விட்டுருவேன் மானங்கட்ட பையில. அவங்கள நம்ம வாழ்த்தலாம். ஆனால் ஏமாந்து போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க. அது நானே அவரு வேற கண்டக்ட் யோசிச்சாரு. அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் நான் போவேன். என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அதனால நான் என்ன கஷ்டத்தை வேணாலும் நான் அனுபவிச்சுக்குவேன். சரியா? இது என் புள்ள ஏமாற வச்சுட்டாங்க. நானே வணக்கம்டா மாப்பிள்ள மானங்கிட்ட பையில உனக்கு தான் ரவுடி பேபி சூர்யா, திருச்சி சாதனா, அப்புறம் இன்னொன்னு இலக்கியா எல்லாம் யாரையும் நம்பாதீங்க. தயவுசெய்து சொல்ல மாட்டேன். சொல்றேன். இது என் புள்ள. யாரும் நம்பாதீங்க. உங்களுக்கு அது செய்கிறேன், உங்களுக்கு நான் பெரிய ரசிகரு, உங்கள் கூடையே இருப்பேன், உங்களுக்காண்டி உயிரை கொடுப்பேன் அப்படிம்பாங்க. லவ்ல பிரச்சனை வருது வராமல் இருக்குது, சாவறான், அடிச்சுக்கிறேன், பிடிச்சிக்கிறேன். நீ என்னம்ல எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறதுக்கு அப்படின்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு நானே ஒரு நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். பயங்கரமான நாடகம். கேமராமேன் அந்த மாதிரி எடுக்க சொல்லுங்க. ஒர்க் பண்றேன். சரிங்களா? அந்த நாடகத்துல எப்படி போக போகுதுன்னு தெரியல. ஏன்னா மானங்கட்ட பையில இதுல வேற புல் சரக்கு போதையில திட்டுறாராமா. மானங்கட்ட பையில எல்லாரும் முன்னாடியும் நல்லா இருக்கியான்னு கேட்டா நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் மான மரியாதை கெட்டு போயிடும். டம்மி ஜோக்கெட்டே பார்த்தேன் மானங்கட்ட பையில. வெள்ளை நிலா இரண்டும் பிள்ளை